காங்கிரசில் இருந்து விலகி தொடங்கிய போது வாழ்நாள் முழுவதும் அவர் அந்த இயக்கத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். நேரு அவர்கள் பசுமன் ஐயா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதாக சொன்னபோது கூட எனக்கு பதவி பெரியதல்ல, என்னுடைய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அதுவரை நான் உங்களை எதிர்த்து போராடுவேன் என்று சொன்ன வீர திருமகன் தான் பற்றற்ற பண்பாளர் நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா அவர்கள். அவரை போற்றுவது தேசியத்தை போற்றுவது, அவரை போற்றுவது தெய்வீகத்தை போற்றுவது, அவரை போற்றுவது தனி மனித நல்லொழுக்கம் இந்த மண்ணை விட்டு ஒருபோதும் அறையாது இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையை போற்றுவது. கடந்த 25 ஆண்டு காலமாக நான் அவருடைய நினைவை மனதிலே கொண்டு அவருடைய திருக்கோயிலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறேன். இந்த ஆண்டு பாரத தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்த பின்பு தமிழகத்தின் முதல் வருகையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்வும் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கொண்டிருக்கிறார். ஐயா அவருடைய புகழ் இந்த புவியில்